பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்குவதற்கான உரிமத்தை இனி மாநில அரசு வழங்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய வாரிய பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமான பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கான நடைமுறைகளை ஆய்வு செய்து ஒப்புதல் அளிக்கும் உரிமை மாநில அரசிடமே இருந்து வந்தது. ஆனால் இந்த உரிமையை மத்திய அரசு தட்டி பறித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க இனி மத்திய அரசிடமே விமர்சிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து ஆட்சேபனை உள்ளதா என்றும் மாநில கல்வித்துறையிடம் மத்திய அரசு கேட்கும் என்றும், ஆட்சேபனை இல்லை என்றால் அனுமதி தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் மாநில அரசுகளிடம் சிபிஎஸ்இ அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் நடைமுறை இருந்தது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது மாநில அரசின் உரிமையை பறிக்கும் செயல் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். கல்விக்கான நிதியை பெறுவதில் மத்திய மாநில அரசுகள் குழாயடி சண்டை போடுவதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி வழங்கப்படும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தியை திணிக்கும் செயல் என்றும், அதனை ஏற்காவிட்டால் நிதி தர மறுப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்புகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்வி நிதி விவகாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அனுபவமின்றி பேசுவதாகவும், பாஜக திமுக இடையே குழாயடி சண்டை நடைபெறுவதாகவும் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். பிரதமரை நேரில் சந்தித்துவிட்டு நிதி பெறுவதை விட்டுவிட்டு முதலமைச்சர் கண்ணீர் கடிதம் எழுதுவதாகவும் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் இந்த கோடையில் மின்வெட்டு இல்லாத சூழலை ஏற்படுத்த மின்வாரியம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறுவதால் அடுத்த 2 மாதங்களுக்கு அறவே மின்வெட்டு இருக்கக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2 மாதங்களுக்கு மின்தடை கிடையாது என்று அறிவித்துள்ள அரசு அது தொடர்பாக அலுவல் ரீதியான உத்தரவை மின்வாரியத்திற்கு பிறப்பித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மாற்ற கோரி எழுந்த பிரச்சினை பிரியங்கா காந்தி வரை சென்றுள்ளது. தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரியங்கா காந்தியை சந்தித்து இது குறித்து வலியுறுத்தியுள்ளனர். தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை பதவியேற்று இன்னும் ஒரு சில நாட்களில் ஓராண்டு நிறைவு பெற உள்ளது. இதனை அவரது ஆதரவாளர்கள் சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். அதே நேரம் செல்வ பெருந்தகை நீக்குவதற்காக சில தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக தெரிகிறது. செல்வ பெருந்தகை தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள் என்பது அவர்களது குற்றச்சாட்டுகளாக உள்ளது. இந்நிலையில் டெல்லி சென்றிருந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மேலிட பொறுப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரியங்கா காந்தியையும் சந்தித்து செல்வ பெருந்தகையை மாற்ற அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் ஆட்சியில் பார்ப்பதாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களிடையே கோபத்திற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. அறிமுகம் இல்லாத பெண்ணுக்கு இரவு நேரத்தில் அழகாயிருக்கிறீர்கள் என்று SMS அனுப்பினால் அது ஆபாச செயலாக கருதப்படும் என்று மும்பை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு பெண் கவுன்சிலர் ஒருவருக்கு இரவு நேரத்தில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிய ஒரு நபருக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்து செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் அழகாயிருக்கிறீர்கள் என்றும், தூங்கிவிட்டீர்களா, சாப்பிட்டு விட்டீர்களா என்றும் அந்த நபர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கு 42 வயதாவதாகவும், உங்களை சந்தித்து பேச முடியுமா என்றும் அவர் கேட்டுள்ளார். இதற்காகவே அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அந்த நபர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் அறிமுகம் இல்லாத பெண்ணுக்கு இரவு நேரத்தில் தனியாக இருக்கும்போது மெசேஜ் அனுப்புவது ஆபாசமான செயலாக கருதப்படும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை டெல்லி மற்றும் அகமதாபாத் ஆகிய நகரங்களில் நடத்த இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காமன்வெல்த் அமைப்புடன் இந்திய ஒலிம்பிக் சங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1930ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காமன்வெல்த் போட்டி 2030ஆம் ஆண்டு நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறது. போட்டிகளை நடத்த உரிமை பெற மார்ச் மாதம் 36ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியான காளியம்மாளின் பெயர் சமூக செயல்பாட்டாளர் என்று ஒரு அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகுகிறாரா என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. காளியம்மாவை பிசுறு என சீமான் தரக்குறைவாக பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் சீமான் மிக ஆணவமாக பதிலளித்தார். இந்த சூழலில் கட்சி நிகழ்ச்சிகளிலிருந்து விலகி இருக்கும் காளியம்மாள் மாற்றுக் கட்சியில் இணைவதாக ஒவ்வொரு நாளும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த சூழலில்தான் அவரது பெயர் அழைப்புதல் ஒன்றில் சமூக செயல்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அவர் விரைவில் கட்சியை விட்டு விலகுவார் என்ற பேச்சு தற்பொழுது அடிபட்டு வருகிறது. இளம் விஞ்ஞானி பயிற்சி திட்டத்திற்கு 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் மார்ச் 23ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பங்களை அளிக்கலாம் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் தலா 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு இஸ்ரோ மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். அங்கு அவர்களுக்கு செய்முறை விளக்கப் பயிற்சி அளிக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை தொடங்குவதற்கு முன்னரே வெப்பம் சுட்டெரித்து வருகிறது. நாளுக்கு நாள் 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்நிலையில் வரும் 27ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றின் ஈரப்பதம் அதிகரிப்பதால் இந்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிவை கண்டிருந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,045 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 108 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.